வணக்கம். வெல்கம் டு ராகாஸ் ஆஸ்ட்ரோ லர்ன் ஆஸ்ட்ராலஜி வித் சாந்தி சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனை கேபி சிஸ்டம்ல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை யாருக்காவது ஜோதிடத்துல குறிப்பா கேபி சிஸ்டம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹெல்த், கெரியர் அண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களினுடைய ஒரு ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரியா? யூசிங் கேபி சிஸ்டம். ஸோ இதுதான் அவங்களினுடைய பர்த் ஒரு டைமிங்ஸ் 2:33 AM 12/10/1996. ஓகே. ஸோ சிம்ஹ லக்னத்துல பிறந்திருக்காங்க. அமாவாசை திதி சனிக்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம், இந்திர யோகம், சதுஸ்பாத கரணம், கிருஷ்ணபக்ஷத்துல பிறந்திருக்காங்க. சரியா? சோ கேபி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடமே கஸ்பு தான். அவங்க எதை பத்தி கேட்டாங்க? கெரியரை பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இல்லையா? சோ கெரியருக்கு நம்ம 10th கஸ்பா பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ்ல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ரெக்கார்டட் செஷன்ஸ் ராகா சாஸ்திரம்ல கிடைக்கிறது ரெக்கார்டட் செஷன்ஸ். ஸோ கோர்ஸ் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்டட் செஷன் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது உங்களை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுத்த கிளாஸ் மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கூட நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ மெசேஜஸ் மூலமா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துக்கிட்டே வருவேன். 1 year வேலிடிட்டி இருக்கும். சரியா? ஸோ இவங்களுக்கு கஸ்ப் 10th கஸ்ப் பாக்குறப்போ யார் வராங்க? ஜூபிட்டர் வராங்க இல்லையா? ஸோ ஜூபிட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத இங்க நம்ம பார்க்கணும். ஸோ 5-8 காம்பினேஷன் பேட் ஃபார் கெரியர் இல்லையா? ஸோ ஸ்ட்ரகிள் இருந்தே இருக்கும் அப்படின்ட்டு டெஸ்டினி சொல்லிடுச்சு. அண்ட் அகெயின் அவங்கள அப்லிஃப்ட் ஒரு புல் பேக் பண்ற ஒரு நட்சத்திர லார்ட் எங்க இருக்காங்க அப்படின்னா லக்னத்துல இருக்காங்க. அவங்க 10th லார்டுமே ஆயிருக்காங்க. சோ கெரியர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கெரியர் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ஆனா ரொம்ப செல்ஃப் எஃபர்ட் கொடுக்கணும், எஃபர்ட் ரொம்ப கொடுக்கணும். அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ல இருக்கிற ஜாப் ஆர் பிசினஸ் அப்படின்றது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பட் ரொம்ப எஃபர்ட் அப்படின்றது கொடுத்தே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுது கஸ்ப். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ஹெல்த் பத்தி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ஹெல்த்துக்கு நம்ம 6th கஸ்பை பார்ப்போம். ஓகே. ஜூபிட்டர் அவங்களுமே கூட ஜூபிட்டர் தான். ஸோ இங்க நம்ம ஹெல்த்தை ஆன் பண்ணிக்கலாம். இங்க 5th ஹவுஸ் இருக்கு. ஓகே. ஸோ 5th ஹவுஸ் வருது அப்படின்னாலே யாருக்காவது 6th கஸ்பில் அவங்க எப்படி இருக்கணும்னா லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றது, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா கொடுக்கும். லைஃப் த்ரெட்னிங் பண்ணாது, ஆனா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் த்ரூ அவுட் த லைஃப். பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன நல்லா போன வருஷம் நம்ம எப்படி சாப்பிட்டோம், போன வருஷம் நம்ம என்ன மாதிரி ஒரு எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிட்டோம். ஹெல்த்தியா சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த 5th ஹவுஸ் வந்தா. பட் அன்ஹெல்தி ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம் லாஸ்ட் இயர், 5 years பேக்கு, டீனேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கஸ்ப்ல 5th ஹவுஸ் இருக்குன்னா கண்டிப்பா அது பேட் டைம்ல ட்ரிகர் பண்ணும் அப்படின்ட்டு அர்த்தம். பட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா ட்ரிகர் பண்ணாது. ஏன்னா 5th ஹவுஸ் வந்து நம்ம எப்படி இருந்தோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம குட்டா மெயின்டைன் பண்ணோம்னா அதே போல அது குட் ரிசல்ட் தான் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நட்சத்திர லார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் நான் இருக்கேன் உன்னை காப்பாத்த அப்படின்ட்டு சொல்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சரியா? ஸோ கஸ்ப வந்து ஹெல்த் விஷயமா இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் ஹெல்த்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்ட்டு கஸ்ப் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஜாப் ஆச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டி 4th கஸ்ப் பார்ப்போம். இங்கே ராகு வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலி ராகு வருது அப்படின்னாலே அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ராகு வருது அப்படின்னாலே அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே 2nd ஹவுஸ்ல ராகு பொசிட் ஆயிருக்காங்க. நல்ல வேலை 3-5-10 வரல. சரியா? 3-5-10 வரல. அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு 4th ஹவுஸுமே கூட எங்கேயுமே இன்வால்மெண்ட்ல இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரியா? 2nd ஹவுஸ்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்களினுடைய டிசிஷன் என்னவோ அதுதான். அதை வந்து ராகு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஜென்ரலி ராகு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஹைடிங்கா இருக்கிற சில விஷயங்கள் வந்து ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து கேட்டாங்க 2019ல இருந்து கெரியர் நல்லா இல்லை அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் தான். ஏன்னா கோவிட் டைம்ல எல்லாருக்குமே கூட கெரியர்ல வந்து ப்ராப்ளம் இருந்தது தான் இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் சூரிய புக்தி எப்படி இருந்தது, சந்திர புக்தி எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சூரிய புக்தி இவங்களுக்கு செகண்ட் ஹவுஸை இண்டிகேட் பண்ணுது அண்ட் 12th ஹவுஸை இண்டிகேட் பண்ணுது கெரியருக்கு. ஓகே, செகண்ட் ஹவுஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் த்ரூ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். அண்ட் 12ஆம் பாவம் ஹைலி செலவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணும். அண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டைம் எடுக்கும், டைம் எடுத்து லேட்டாக வரும். எல்லாரும் மாதிரி நார்மலாக இல்லாமல் 12th ஹவுஸ் இருக்குது அப்படின்னாலே டைம் டேக்கன் வெல்த் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் அகைன் இங்கே செகண்ட் ஹவுஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபேமிலி, சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் த்ரூ ஃபேமிலி. அண்ட் அகைன் இங்கே சந்திரன் செகண்ட் ஹவுஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் த்ரூ ஃபேமிலி. வேலைக்கு போனால் வேலையிலேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், வேலைக்கு போகலைன்னா வீட்டில இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் சந்திரனுடைய ஒரு புக்தி எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓகே, செகண்ட் ஹவுஸ் கூட ஓகே, வேலைக்கு போனால் அது சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒரு டயர் என்ன இருக்கு, ஃபோர்த் டயர் என்ன இருக்கு, 8th ஹவுஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரகல் இன் ஜாப் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. சரியா? அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை இண்டிகேட் பண்ணுது சந்திரனுடைய புக்தியில, அதுவும் சேட்டன் இருக்கிறதுனால சப்லாட்ல அண்ட் சப்ஸ் நட்சத்திர லாட்ல சேட்டனே இருக்கிறதுனால 8th ஹவுஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த டைம்ல சந்திரனாலே மனசுக்கு சம்பந்தப்பட்டவங்க அண்ட் ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்டவங்க. ஸோ மனசு ஹெல்த் ரெண்டுமே கூட பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த 8th ஹவுஸ் சந்திரனுடைய புக்தியில. அண்ட் ஹெல்த்துமே கூட இவங்களுக்கு இந்த இடத்துல தான் பேட் ஹெல்த் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சடனா ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்த சந்திரனுடைய புக்தியில அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் இப்போ செவ்வாயினுடைய புக்தி அகைன் இந்த 12th ஹவுஸ் என்ன சொல்லும், டைம் டேக்கன் அக்யூமுலேஷனை சொல்லும். ஸோ சேவிங்ஸ் அண்ட் செலவு அப்படின்றப்ப சொல்லவே வேண்டாம், நல்ல செலவு கொடுக்கும், வெறும் செலவா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அர்த்தம் 12th ஹவுஸ். சரி, அதுக்கு சப்போர்ட் பண்ற நட்சத்திர லார்ட் எப்படி இருக்காங்கன்னா நல்லா இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சப்லார்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுமே கூட நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. 2611 இஸ் வெரி குட் ஃபார் ஃபினான்ஸ். அதே போல அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஃபோர்த் டயர் செகண்ட் ஹவுஸ்ல எஸ் நல்லா இருக்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேலைக்கு போனா கண்டிப்பா நல்லா இருக்கு, இல்ல நல்லா இல்ல. பட் டெஸ்டினி இங்க குறைவான ஒரு விஷயத்த காமிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகமா கொடுக்காது. இங்க டெஸ்டினிலேயே அவங்களுக்கு இந்த 2611 இருந்ததுன்னா ரொம்ப நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க. ஆனா டெஸ்டினில இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது இண்டிகேஷன்ல இருக்கிறதுனால அண்ட் செல்ஃப் எஃபர்ட் கொடுத்தாதான் அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற நான் தருவேன் அப்படின்ட்டு டெஸ்டினி சொல்றதுனால இவங்களுக்கு இங்க புக்திகள்ல என்னதான் இந்த 211 2611 இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ப குறைவா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹைலி பேட் அப்படின்னால நான் கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டேன். சரியா? இவங்க சொல்லியிருந்தாங்க வேலை ரொம்ப கஷ்டம், வேலை இல்லாம கஷ்டம் அப்படின்ட்டு. பட் முடிவு எடுக்கணும். அண்ட் இந்த செகண்ட் ஹவுஸ் என்ன சொல்லும், பயம், ஃபுல் ஆஃப் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம். 12ஆம் பாவம் என்ன சொல்லும், பயம். சரியா? பயம் பட்டு வேலைக்கு போகாம இருக்கிறது அண்ட் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸை நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கிறது அப்படி இருந்தா வேலைக்கு கஷ்டம்தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ராகு தசை நடக்குது, ஃபியூச்சர்ல வர குரு தசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. குரு தசையில ராகு தசை விட கம்மி காம்பினேஷன் இருக்கு. நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது தான், இப்ப இருக்கிற தசையில இருக்கிற காம்பினேஷன்ஸை விட அப்கமிங் தசையில காம்பினேஷன்ஸ் குறையுது ஃபினான்ஸுக்கு அப்படின்றப்போ எஸ், ஃபினான்ஸுக்கு வீக் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்க வீக்கான காம்பினேஷன்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி நம்ம ராகுல இருந்து பாக்குறப்போ 5-8 இருக்கு. ஸோ ஸ்ட்ரகிள் ஸ்டார்டிங்ல இருக்க தான் செய்யும், கஸ்ப் லார்டு வேற அவங்க. அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃப் எஃபர்ட் கொடுங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் நட்சத்திர லார்டு. அண்ட் செகண்ட் ஹவுஸ் வேலைக்கு போனா கண்டிப்பா செல்ஃப் எஃபர்ட் கொடுத்தா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கு அப்படின்றத இந்த செகண்ட் ஹவுஸ் இண்டிகேட் பண்ணுது. வித்தவுட் ஹார்ட் ஒர்க்கு கஷ்டம் அப்படின்றத குரு திசையுமே கூட இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த செகண்ட் ஹவுஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் த்ரூ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கா இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் இப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் கேபி சிஸ்டம்ல. இதை தான் நான் உங்களுக்கு கிளாஸ்லயுமே கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸை நீங்கள் பை பண்ணலாம், கோர்ஸை பை பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அண்ட் இந்த சாஃப்ட்வேருமே கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறையா பேர்.
அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நான் ப்ரெடிக்ஷன் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நானுமே கூட ரெடியா இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ், கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.